அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 25/7/2026 ஆடி மாதம் வரக்கூடிய ஏகாதசி, அதுவும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய ஏகாதசி. அந்த அன்னைக்கு மதியம் 1:55 வரை ஏகாதசி திதி இருக்குது. எனவே நான் ஒரு 3 பெருமாள் வழிபாடுகள் இப்போ சொல்லித்தரேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா கூட போதும், சகல செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். பெருமாளோட அருள் மட்டுமல்ல, மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. 12/8/2026 ஆடி அமாவாசை. இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி செய்தே ஆக வேண்டும். அப்போ தான் உங்களுடைய அடுத்த தலைமுறை வரைக்கும் நல்லது நடக்கும். ராமேஸ்வரம் சென்று இறந்த முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பண காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்காக நமது அறக்கட்டளை சார்பாக சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடியேனே நேரடியாக ராமேஸ்வரத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக இறந்த முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பண காரியங்களை வேத விற்பனர்களை கொண்டு செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பதிவு செய்யக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் ஆத்மாக்களும் சாந்தி செய்யப்பட்டு ராமேஸ்வர கோடி தீர்த்த பிரசாதமும் பாதாள லிங்க கயிறு பிரசாதமும் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். பதிவு செய்ய விரும்புகிறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 25/7/2026 மதியம் 2 மணிக்குள்ள நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தில் எதை உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், பெருமாள் கோவிலுக்கு போகணும். அப்படி போகும்போது துளசி, கை நிறைய துளசி வாங்கிட்டு போகணும். நீங்கள் மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. துளசி மட்டும் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி கையில் கொடுத்து சுவாமிக்கு அணிவிக்க சொல்லுங்கள். துளசி தானம் சனிக்கிழமை வருகின்ற ஏகாதசி அன்று செய்யக்கூடிய குடும்பத்தில் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் பரிபூர்ணமாக அருளை வாரி வழங்குவார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, உங்கள் வீட்டிலையே நான் சொல்கிற வழிபாட்டை பண்ணுங்கள். 2 மணிக்குள்ள எப்போனாலும் இந்த வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர மற்ற நேரத்தில். சரிங்களா? என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலை அல்லது சாலகிராம கல்லுக்கு முன்பாக 9 தீபங்கள் ஒரே நேர்கோட்டில் ஏற்றுங்கள். 9 தீபங்கள் ஒரே நேர்கோட்டில் ஏற்றி துளசி தீர்த்தம் நெய்வேத்தியமாக பகவானுக்கு படைத்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு 54 முறை வாய்விட்டு சொல்லுங்க. சாலகிராமக்கள் மற்றும் பெருமாள் சிலைக்கு துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். இல்லாதவங்க, படம் மட்டும் இருக்கிறவங்க தீபம் மட்டும் ஏற்றினாச்சும் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி ஏகாதசி வழிபாடு செய்யும் பொழுது சகல செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். மூணாவது, ரொம்ப எளிமையான விஷயம். நான் மேலே சொன்ன 2மே உங்களால் செய்ய முடியலனா கூட இதை மட்டும்தான் செய்யுங்க. என்னன்னா, துளசி தீர்த்தம் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர், அதில் சிறிது துளசி போட்டு வைத்து அந்த துளசி தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது. இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும். நிச்சயம் பெருமாளின் பரிபூர்ணமான அருளால் சகல செல்வங்களும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி நாளில் அன்னதானம் செஞ்சால், ஒரு 3 பேருக்கோ ஒரு 5 பேருக்கோ அல்லது 7 பேருக்கோ அன்னதானம் செஞ்சால் தீய கர்ம வினைகள் விலகி ஓடி நல்லது அத்துணையும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். முடிந்தால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். இல்லைன்னா நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 25ஆம் தேதியும் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணுவோம். அந்த அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சகோதரிகளே, 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய புனிதமான நாள். இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக வெண்கல வரலட்சுமி கலசம் அதர்வண வேத முறைப்படி கட்டி தரப்படுகின்றது. இந்த கலசம் வாங்கும் அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் 7 லட்சுமி தாந்திரியங்கள் சொல்லித்தரப்போகிறேன், மூலமந்திரம் சொல்லித்தரப்போகிறேன், போற்றிகள் சொல்லித்தரப்போகிறேன். மேலும் சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிற 3 ஆலோசனைகள் தரப்போகிறேன். நமது வரலட்சுமி கலசத்தை மட்டும் வைத்து பூஜை செய்தால் கூட போதும். நிச்சயம் அம்மாவோட அருள் முழுமையாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்துக்கு உண்டான கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.